கொஞ்சம் போக பயமாக தாங்க இருக்குது. விழுந்தா என்ன ஆகுறது? ஐயோ ஆட்டோக்காரன் சைடு பார்க்காம திரும்ப போகிறேன். 600 கிலோமீட்டர் ஓடியும் வண்டியோட இன்ஜின் நாய்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். டாய்லெட்லாம் இருக்குங்க, சூப்பருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பாலத்துலேருந்து அப்படியே ஜம்முன்னு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்கோடி தான். இன்னும் பார்த்திங்கன்னா 31 கிலோமீட்டர் இருக்குது தனுஷ்கோடிக்கு. அங்கேருந்து அரிச்சல் முனை ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இப்போது மேப்பு அரிச்சல் முனையில் இருக்கா தனுஷ்கோடி இருக்கான்னு எனக்கே தெரில, பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம பாம்பன் தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் தான் 8 கிலோமீட்டர் இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் நம்ம டெட் அரிச்சல் முனை போயிடலாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:43. இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது நம்ம அரிச்சல் முனைக்கு. 32 நிமிஷம் காமிக்குது மக்களே. ஆனால் தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரம் தானோடனே தனுஷ்கோடிக்கு முன்னாடி போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அந்த பீச் மண் அதில் பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையாக வந்து செடியெலாம் முளைச்சி நல்ல ஒரு டார்க் ஃபாரஸ்ட் எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ராமேஸ்வரம் நேராக போகணும். வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு போட்டிருக்குங்க, அது என்னன்னு சரியாக தெரியல. இன்னும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு 6 கிலோமீட்டர் இருக்குங்க ராமேஸ்வரம் போகிறதுக்கு. அங்கே போய் எதுவும் டிஃபன் சாப்பிட முடியுதான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா பார்த்துக்குருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபியூயல் கண்டிப்பாக போடணும். ராமேஸ்வரத்தில் கண்டிப்பாக பெட்ரோல் பம்ப் இருக்கும், அங்கே பார்த்திங்கன்னா ஃபியூயல் போட்டுருவோம். தனுஷ்கோடிக்கு நேராக 20 கிலோமீட்டருங்க. இங்கே பெட்ரோல் போட்டுடலாம். ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது, இங்கே போட்டோம்னா நமக்கு ரொம்ப பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இங்கேயே போட்டுருவோம். 2 லிட்டருண்ணே. $205. ஒரு 2 லிட்டரு ஃபியூயல் போட்டு வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அந்த சைடு போயிட்டோம்னா ஃபியூயலே கிடையாது, எந்த ஃபியூல் ஸ்டேஷனும் கிடையாது. ஸோ இப்போயே 2 லிட்டர் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ போட்டிருக்குது திருப்பி ரிட்டன் நம்ம போய் பாதி தூரம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூயல் வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 500, இங்கே ஒரு 200, 700, 710 ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் போட்டிருக்கீங்க. டீசல்னு சொல்லிட்டு சாரி. இதுதான் வந்து ராமேஸ்வரம் வந்தாச்சு. இது ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுங்க போட்டிருக்கு பாருங்கள், ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு. இது ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறவங்களாம் இங்கேருந்து போய்க்கலாம். பட் நம்மளோட எய்மு கோயிலுக்கு போகிறது கிடையாது, அரிச்சல் முனையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இன்னும் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் இருக்குது நம்ம தனுஷ்கோடிக்கு. 10:21க்கு நம்ம அங்கே போய் சுரன்னு சொல்லுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:54ங்க. வாங்க போயிட்டே இருப்போங்க, வாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ரோடெலாம் போடாமல் இருந்துச்சு, கல்லுகளாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக ரோடு போட்டிருக்காங்க சூப்பராக. ஏன்னா தனுஷ்கோடி அரிச்சல் முனைன்றது மெயினான டூரிஸ்ட் பிளேஸு, நார்த் இந்தியாவில் அதிகமாக வருவாங்க. ஸோ அப்படி நிறையா டஞ்சன் ஆகிறப்ப அந்த ரோடெலாம் நல்லா இல்லாமல் தான் நல்லா இருக்காது. ஸோ நல்லா போட்டாங்க. அண்ணன் எப்படி நிப்பாட்டுறாரு பாருங்க ஷிஃப்ட்டு. இந்த இடத்துல ரைட் எடுக்க சொல்லி மேப் சொல்லுது. ஸோ இங்கே ரைட் எடுத்துருவோம். நேராக பார்த்தா கோயிலுங்க, சிவசிவான்னு போட்டிருக்கு, பெரிய கோயில் போல். இதுதான் ராமேஸ்வர கோயில் போல். இந்த தீர்த்தம்லாம் சம்திங் எடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கோயில் தான் போல். இப்போ நம்ம ரைட் எடுக்கணும் தனுஷ்கோடிக்கு. ரைட் எடுத்தாச்சுங்க. ஆட்டோக்காரன் சைடு பார்க்காம திரும்ப போகிறேன். அப்படி தான் அவங்களுக்கெல்லாம் பாடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அவுட்ரு வந்தாச்சு. இந்த ரோடு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னா 13-14 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே இந்த ரோடு, செம்மையாக இருக்கா. எது டிக்கெட் வாங்குறாங்கன்னு தெரியல. ஓகே, வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்மளை போக சொல்லிட்டாங்க. இங்கே எனக்குள்ள ஏதோ வசூலிக்கிறாங்களா என்னன்னு தெரில, நம்மளை போக சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து செம்மையாக இருக்கும். கடல் அரிச்ச மண் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கடல் மண் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கடல் தான், நடுவில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த இடமே எவ்வளோ இயற்கை, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பா, என்ன ஒரு அழகுங்க இந்த இடம்.
சூப்பருங்க. கொல்ல அழகு. இப்படியே நேர் ரோடு தாங்க. 14-15 கிலோமீட்டர் நேர் ரோடு தனுஷ்கோடி அரிச்சல்முனை தாங்க. செம்மையாக இருக்குது இந்த ரோடு. நான் ஃபஸ்ட் டைம் வர்றப்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, மெய் சிலிர்த்துட்டேன். இந்த டைம் அதே மாதிரி தாங்க இருக்குது. பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அரிச்சல்முனைக்கு 16 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம போட்டிருக்கிறது தனுஷ்கோடிக்கு தான். ஸோ 12 கிலோமீட்டர் காமிக்குது. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அரிச்சல்முனைக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி, கரெக்டாக 10:03. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 14 நிமிஷம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அரௌண்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. நம்ம அப்படி இப்படி எங்கேயாச்சும் நின்று பாட்டு போகணும். 20 நிமிஷத்தில் நம்ம அரிச்சல்முனை சென்றடைஞ்சிடலாம். பார்த்தீங்களா, கடல் தான். ஆனால் நல்ல உப்பு கடல் மாதிரி இருக்குது இங்கிட்டு. ஆனால் ரைட் சைடில் இருக்க கடல் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூயிஷாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே வரும் பாருங்களேன். ஆடுகளா குறுக்க வந்துடாதீங்க சாமிகளா. கல்லை பார்த்தீங்களா எப்படி அழகாக போட்டு அடுக்கி ஏதோ வலை மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. எதுவும் கல் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மேப்பில் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை, கடல் தான் டெட்டு. இந்த மண் செம்மையாக ஒயிட்டாக சூப்பராக இருக்குங்க. மண் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், அப்படின்ட்டு மண் திட்டு. இந்த ரைட் சைடில் கடல் தாங்க. ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க போல். சின்ன மீனவ கிராமம் மாதிரி இருக்குங்க அங்கங்கே. பார்த்தீங்களா செம்ம ஒயிட்டாக இருக்குது மண். ரைட் சைடில் வேலை ஏதோ பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள். வா, இந்த ரைட் சைடில் போயிட்டு வருவோம். அன்றைக்கி நான் வந்தப்போ போனேன் கடைசி டைமுக்குள்ள. வருங்க. இங்கே தான் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பைக்கை நிப்பாட்டிக்கிடுவோங்க, நிப்பாட்டிட்டு போவோம். நாங்களும் நிப்பாட்டுவோம். மணல் மேல் பைக் ஏறி கொண்டு இருக்கிறது. பா, செம்மையாக இருக்குங்க பிளேஸு. இங்கே பார்த்தீங்களா நிறையா பொருள் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. பாசி, கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வரேங்க. எப்பப்பப்பப்பா, கடல் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குங்க அந்த அலை. வா, என்ன ஒரு அழகு. நல்லா எண்டில் நுரையாக இருக்கு. போவோம், போய் கடலில் குதிப்போம். சூப்பருங்க. அப்படின்ட்டு அலை வந்து இங்கே அடித்தா என்ன ஆகுறது, அப்படியே ஏறிக்கிட்டு வரணுமா ஒரு அலை. நல்லா இருக்கும்ல, இழுத்துட்டு போயிரு உள்ள. சோழி சுத்தன்றுவாங்க. செம்மங்க. அலை போகிற அழகே அழகுதேன். எங்கள் ஊரில் கடல் சைடு கிடையாது இல்லை. ஸோ எங்களுக்குலாம் இது புதுசாக தான் இருக்கும். கடலோரத்தில் இருக்கவங்கெல்லாம் என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்க, தண்ணி இங்கே வந்து அடிச்சிருக்கு. கொஞ்சம் போகோ பயமாக தாங்க இருக்கு. விழுந்தா என்ன ஆகுறது. ஐயோ. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியை நோக்கி போவோம். நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி அங்கே நிற்கிது. நம்மளை எவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனால் யூனிகார்ன் செல்லக்குட்டியை பாராட்டி விட்டுறலாம். போயிடும் அசால்ட்டாக செல்லக்குட்டி. ஓகே மக்களே, இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். நம்ம கரெக்டாக பாம்பன் பாலம் முடிஞ்சதுக்கப்புறம் தனுஷ்கோடியில் தான் நிப்பாட்டணும்னு சொல்லி பிளான் போட்டோம். பட் இந்த இடம் கொஞ்சம் அழகாக இருக்கனால நிப்பாட்டிட்டேங்க. சாரி. இதுக்கப்புறம் கண்டிப்பாக தனுஷ்கோடி தாண்டி அரிச்சல்முனை தாங்க. அங்கே ஒரு டவர் தெரியுது, அதுதான் தனுஷ்கோடி. அதை தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் அரிச்சல்முனைங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் தனுஷ்கோடிக்கு. ரைட் சைடில் பாருங்க அழகா.
மக்களே தனுஷ்கோடி ரீச் பண்ணிட்டோம். பட் நம்மளோட எய்மு அரிச்சல் முனை. தனுஷ்கோடியில் நிறைய பேர் கார் நிப்பாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு இருக்க வில்லேஜ் தான் கோஸ்ட் வில்லேஜ்னு நினைக்கிறேன். இந்த இங்கிட்டலாம் வில்லேஜ் இருக்குங்க. ரைட் சைடில் சூப்பராக இருக்குது. அந்த சர்ச்செல்லாம் சுனாமி வந்து அழிஞ்சிருக்கும் போல தான் சர்ச்சு செம்மையாக தெரியுது பார்த்தீங்களா. நம்ம அரிச்சல் முனை டைரெக்டாக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாங்க. நல்லாயிருக்கு. கடல் மண்ணு தான் பார்த்தீங்களா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், வாரி விட்டுரும். சூப்பருங்க. கலங்கரை விளக்கம். மண் வாரி விடாமல் இருந்தால் ஓகே. தனுஷ்கோடிங்க, ஒரு சின்ன ஊர் தாங்க தனுஷ்கோடி. சூப்பரில் நல்லா மெய் சிலுக்குது. இங்கிட்டு பவர் சப்ளைலாம் எப்படி என்னான்னு தெரில. கரண்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச அங்கிட்ட எதுவும் வந்ததில்லை. இல்லை எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில. இல்லை அண்டர் கிரவுண்டில் வருதா இல்லை ஒன்றும் தெரில. ஓகே, நம்ம அரிச்சல் முனை போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப தனுஷ்கோடியை முடிஞ்சால் ஓரளவு பார்ப்போங்க. இங்கிட்டு அவ்வளோக்கா சிக்னலே இல்லைங்க. அதான் மேப் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, ரோட்டு லெஃப்ட்டு மாறாது ரைட்டு மாறாது, நேராக அரிச்சல் முனையில் போய் தான் அந்த ரோடு முட்டும். இங்கேருந்து எப்படி ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குங்க அரிச்சல் முனை கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர் சூப்பரில். நைட் டைமில் நல்லாயிருக்கும் போலாங்க இங்கே. ஆனால் நைட் டைமில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, போலீஸ் நிறையா இருக்காங்க. இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், 2 பக்கமும் கடல், நடுவில் நம்ம யூனிகார்ன் பிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு செல்லக்குட்டி. அண்ணே திருப்பினே பவர் ஸ்டேரிங் இல்லை போல், ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால திருப்ப முடியல. எப்படி இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளது யூனிகார்ன் செல்லக்குட்டி அரிச்சல் முனையை சென்று அடைந்து விட போகிறது. வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்தியாவோட டெட் எண்டுங்க. வந்துட்டோம், கை கட்டின தூரத்தில் இருக்குது. செம்மல பாருங்க, ரைட் சைடில் அலை அடிச்சு நொறுக்குது. லெஃப்ட் சைட்லேயும் கடல் நல்லாயிருக்கு. இப்போ இந்த டயத்தில் கடல் நல்லாயிருக்கு, ஆனால் கூட நல்லா இல்லை. சூப்பரில். என்னங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது சாமி. மக்களே, நம்ம திண்டுக்கல்ல ஆரம்பித்து நம்ம பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை வந்து சேர்ந்துட்டோம். தனுஷ்கோடி தாண்டி அரிச்சல் முனை வந்துட்டோம். திண்டுக்கல்லில் வந்து 5-6 கிளம்பணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30. இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் சொல்லி. அரிச்சல் முனை வந்து சேர்ந்துட்டோம். உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம். சூப்பருங்க, ஒரு வழியாக அரிச்சல் முனையை வந்து அடைஞ்சிட்டோம். தனுஷ்கோடி அரிச்சல் முனை. நம்ம செல்லக்குட்டி அரிச்சல் முனைகிட்ட வந்து நம்மளை விட்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட 290 கிலோமீட்ரு நம்மளை அழுங்காமல் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்துருச்சு. இன்னும் நம்ம சாப்பிடவும் இல்லை. இவன் மட்டும் 2 டைம் சாப்பிட்டான், அதாவது 2 டைம் பெட்ரோல் போட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கடலை சுற்றி பார்த்துட்டு வருவோங்க. நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் சுற்றிகிட்டே இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க கூட தான் வருவேனா, ஸோ வந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். இப்போ நான் சோலோவாக வந்தனால என்ன பேசுகிறது சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், அப்படியே கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் கிளம்புறப்பவே சொன்னேன் வீட்லேயே, இன்றைக்கி வந்து 1 டே ரைடு தான். 600 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம்னு சொல்லி 300 கிலோமீட்டர் இப்போ தொட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் 300 கிலோமீட்டர் போக போகிறோமா. ஸோ 600 கிலோமீட்டர் யூனிகார்ன் செல்லக்குட்டி பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் முன்னாடி நின்று நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப வேண்டியதான். அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் நிறையா வருது. இந்த சைடு அவ்வளோக்கா அலை இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அலை அவ்வளோக்காவே இல்லை. பார்த்தீங்களா, சட்டிலாக தான் இருக்குது. ஆனால் அதே அந்த சைடு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அலை அவ்வளோ சூப்பராக வரும்.
அப்படியே கடலை ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்க, அலங்கார பொருள் செம்மையாக. ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான வாங்கலாம்னு பார்த்தா நமக்கு ஒன்றும் தேவைப்படலை. இந்த வழி ஏறி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹிந்திக்காரங்க தாங்க இருக்கிறாங்க. ரொம்ப தமிழ் ஆளுகள்லாம் பார்க்கவே முடியல. ஹிந்திக்காரங்க நார்த் இந்தியாவே அதிகமாக இருக்காங்க இங்கிட்டு. இதுதான் அடையாளம், அரிச்சல் முனைன்ற அடையாளம். சுற்றி பார்த்துட்டு திருப்பி நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டிக்கிட்ட வந்துட்டோங்க. மக்களே நம்ம கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அரிச்சல் முனையிலேருந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வரையும் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். காலையில் 5 மணிலேருந்து இப்போ வரையும் டீயும் அந்த வடை தண்ணி மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். இன்னும் வந்து நான் சாப்பாடு எதுவுமே சாப்பிடல, சாப்பிடணுன்ற ஐடியாவும் இல்லை. நேராக ரிட்டன் நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போகிறேன் தெரியுமா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:49. எப்படி 2 மணி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேங்க. 3 மணி போல் போயிட்டு வீட்டில் ஒய்ஃப் கையால் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். இங்கிட்டலாம் வேணாம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கா எதுவும் நல்லா இருக்காது. அப்படியே கிளம்புவோங்க மெதுவாக. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்து சுற்றி பார்த்து ரெஸ்ட்டை போட்டோம். அப்படியே திருப்பி நம்ம வீட்டை நோக்கி பயணம் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடமும் இருக்காது. பட் யூடியூப்பில் நம்ம மெமரி கண்டிப்பாக இருக்கும், அதை நான் நம்புகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து அந்த மணல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒன்றுமே தெரியலைங்க. அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். பட் அழியாமல் இருந்தால் நல்லது தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகிறேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 290 கிலோமீட்டர் வருது வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு போகிறேன், அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபைனல் க்ளோசிங் கொடுக்குறேன் மக்களே. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள் எத்தனை மணிக்கு போகிறேன்னு. நம்ம அரிச்சல் முனையில் யூனிகார்ன் செல்லக்குட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பேக்கரியில் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்கல, நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட ஒரு 200-220 கிலோமீட்டர் தொடர்ந்து நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:56. நம்ம அரிச்சல் முனையில் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 10:50. கிட்டத்தட்ட பார்த்தீங்களா 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொடரோடு கிட்ட வந்துட்டேன். அதாவது திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் கொடரோடு கிட்ட நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 220 கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக யூனிகார்ன் அடிச்சு நகட்டி வந்திருக்கு. இப்போ வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி ஐடியலில் தான் வச்சுருக்கேன். சவுண்டை கேளுங்க. நல்லா சவுண்டு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் இருப்பான் நம்ம செல்லக்குட்டி. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க எடுக்கலாமான்னு சொல்லி. இதுதாங்க உங்களுக்கு சாம்பிள். எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ நம்ம எவ்வளோ ஓடி இருக்குன்னா 491 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ளஸ்ஸு இதோட ஒரு 40 கிலோமீட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம 0 பண்ணல, 40 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் 0 பண்ணேன். சேர்த்திங்கன்னா 540 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட யூனிகார்ன். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:56. கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு நாளில் ஸ்ட்ரெச் அடித்து தம்சம் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போயும் வண்டி இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சட்டுன்னு பிக்கப் ஆகி போகுது பாருங்கள். இன்னும் ஒரு அதிகபட்சம் 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேங்க. நான் வீட்டுக்கிட்ட போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இந்த ட்ரிப்பு திண்டுக்கல் டு தனுஷ்கோடி, அதே மாதிரி தனுஷ்கோடி டு திண்டுக்கல் அப் அண்ட் டவுனு கிட்டத்தட்ட 600 கிலோமீட்ரு. இதுக்கான நம்ம யூனிகார்னுக்கு எவ்வளோ ஃபியூயல் செலவாச்சு, எத்தனை லிட்டர் போட்டேன்றதை நான் வீட்டில் போய் சொல்கிறேன் மக்களே. வீட்டில் போய் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பேன், அப்போ சொல்கிறேன் மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், ரைட் கட் பண்ணவுடனே தான் வீடு. இதுதான் நம்ம ஊர். இருங்க, இந்த ட்ரக்கு போய்க்கட்டும், சாரி இந்த குட்டியான போய்க்கட்டும். அவ்வளோதான் மக்களே, வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடோமீட்ரு 528 ஓடி இருக்குது. ப்ளஸ் அதோட ஒரு 40 சேர்த்தோம்னா 568. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 600 கிலோமீட்டர் ஜஸ்ட்டு ஒரு 10 மணி நேரத்தில் நம்ம வந்து முடிச்சுருவோம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 3:30. இந்த காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா. டைம் மதியம் 3:30 தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 மணி நேரத்தில் நம்ம 600 கிலோமீட்டர் ஒட்டி முடிச்சிட்டோங்க. அதுவும் நம்ம யூனிகார்னில். காலையில் ஒரு 5:30க்கு தான் நம்ம ஆரம்பித்தோம் ரைடு. சாரி 5 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி 3:30. அந்தாதான் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு 11 மணி நேரம் கிட்ட வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் பார்த்திங்கன்னா இருந்தது. இடையில நம்ம அந்த பேக்கரியில் சாப்பிட்ட ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் கழிச்சு போனோம்னா வெறும் 10 மணி நேரம் வந்து நம்ம யூனிகார்ன் வந்து ரைடிங்கில் இருந்துருக்குது, ரன்னிங்கில். அதுவும் 600 கிலோமீட்டர் நெருக்கி முடிச்சிருச்சுங்க. இப்படி வேறு லெவலாக
600 கிலோமீட்டர் ஓடியும் வண்டியோட இன்ஜின் நாய்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். எப்படிங்க இன்ஜின் நாய்ஸு காலையில் எடுத்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? அதுதாங்க யூனிக்கானுங்கிறது. சொல்ல மறந்துட்டேன், நம்ம 600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக சொல்லணும்னா 568 கிலோமீட்டர் வந்து நம்ம யூனிகானில் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபியூயல் காஸ்ட்டு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டரு பிடிச்சிச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் 1300 வந்து வந்துச்சு. உங்கள் ஊரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 லிட்டரு பிடிச்சிச்சு. ஓகே மக்களே, இதே மாதிரி லாங் ரைடு வீடியோஸ், அதே மாதிரி ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே நம்ம யூனிகானில் தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் ரைடு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் ட்ரெயின் குமார். பாய்.